சித்து, நீ ஒண்ணு கவலைப்படாத. அத்தை சரியாயிடுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் நீ கரெக்டா கொடுத்துட்டு இருக்கல? அதெல்லாம் கரெக்டா தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பதிலா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம் போல இருக்கு. சித்து, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா ஒரு நாள் கூட காய்ச்சல் தலைவலின்னு படுத்ததே இல்லை. இப்போ அவங்க என்னன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க. ஐயோ சித்து, ப்ளீஸ் அழாத. இல்லங்க, அம்மாவால தனியா எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ரெஸ்ட் ரூம் போறது கூட என்கிட்ட சொல்ல தயங்குறாங்க. பையனா பிறந்ததுக்கு பேசாம என் அம்மாவுக்கு நான் பொம்பளை பிள்ளையாவே பிறந்திருக்கலாம் போல இருக்கு. சித்து, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அத்தைய ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறதுக்கு தான் அந்த சுகந்தி ஆண்டி இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க ஆபீஸ் போன் வருதுன்னு அப்பப்போ வெளியில எந்திரிச்சு போயிடுறாங்கங்க. இப்ப கூட அவங்க போன் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் அவங்களை அனுப்பி அம்மாவை பத்திரமா பாத்துக்க சொன்னேன். சித்து, நான் வேணும்னா அத்தைய பாத்துக்கிறதுக்கு அங்க வந்துட்டுமா? இல்லங்க, எதுக்குங்க இந்த நேரத்துல? நானே பாத்துக்கிறேன். சரி, நான் அம்மாவுக்கு மாத்திரை வேற கொடுக்கணும். நான் காலையில பேசுறேன். வச்சிட்டுமா? சரி சாரதா, நான் போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். தென்றல், என்னம்மா தூங்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? சித்துவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்பா. சித்து கிட்ட நான் இப்பதான் பேசினேன். அவன் அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். அந்த சுகந்தி ஆண்டி சும்மா பேருக்கு தான் அங்க இருக்காங்க. சித்து தான் அத்தைய கேர் எடுத்து பாத்துக்கிறான்பா. என் அம்மா இந்த நிலைமையில இருக்கிறப்போ அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு நான் ஒரு பொண்ணா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான்பா. சித்துவுக்கு அத்தை மேல எவ்வளவு பாசம் இருந்தா அவன் இப்படி எல்லாம் பேசுவான். அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. எந்த ஆம்பளை பெத்த அம்மா மேல அளவுக்கு அதிகமான அக்கறையும் பாசமும் வச்சிருக்கானோ அவன்தான் ஒரு பொண்ணுக்கு புருஷனாகிற தகுதியை அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறவன் தான் பொண்டாட்டி அவன் பாசமா பாத்துக்குவான். அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுதான். மாப்பிள்ள அவன் அம்மா மேல காட்டுற பாசத்தையும் அக்கறையையும் உன் மேலையும் காட்டுவாரு. உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தென்றல். ஆண்டி, என்ன சித்து? இது யாருக்கு? அம்மாவுக்கு தானே? ஆமா. கொடுங்க, நானே கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். பரவாயில்ல ஆண்டி, அம்மாவுக்கு மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் இந்த பாலை கொடுத்துறேன். கொடுங்க. ஆண்டி, நான் இல்லாத போது அம்மாவை நீங்க பாத்துக்கிட்டா போதும். இப்பதான் நான் இருக்கேன்ல, இப்ப நானே பாத்துக்கிறேன். இத போட்டுக்கோங்க. ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மா,
நீங்க கால் நீட்டி படுங்க, நான் காலமிக்க வர்றேன், நீங்க அப்படியே தூங்குங்க. ஐயோ, இவன் சாரதாக்கு பால் கொடுக்க மறந்துடுவான் போல இருக்கே. நான் போய் ஞாபகப்படுத்தினாலும் அவனுக்கு டவுட் வந்துருமே, என்ன பண்றது? சித்து போதும், நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். தூங்குங்க. சித்து, சுகந்தி எனக்காக பால் காய்ச்சி வச்சுட்டு போயிருக்கா, அத குடுக்க மறந்துட்டு பாத்தியா? சாரிம்மா. இந்தாங்க, ஃபர்ஸ்ட் குடிங்க அத. சரி, நீங்க படுங்க. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுமா, எழுந்துருங்க. மா 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 போன் இப்படி கீழே விழுந்திருக்கும். மா 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 என்னமாச்சு? மா 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 சாரதா, என்னமாச்சு? சாரதா, மா சாரதா, ஆண்டி, சாரதா, அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டி. என்னாச்சுன்னு தெரியல ஆண்டி. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, அந்த ஆண்டாளம்மா நம்ம கிட்ட போய் சொல்லி சாரதாக்கு விஷ மருந்து கொடுக்க வச்சிட்டாங்க போல இருக்கே. என்ன பண்றது? ஐயோ, சாரதா, சாரதா, என்னமாச்சு? சாரதா, ஐயோ, சாரதா, சாரதா, சாரதா. என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும். ஹரி. என்ன டாக்டர் சொல்றீங்க? சித்து, மா மா சாரதா, சித்து வெயிட் பண்ண வேண்டாம், தூக்குங்க, ஹாஸ்பிடலுக்கு போலாம். டாக்டர், காலையில இருந்து மயக்கத்திலே இருக்காங்க. இமிடியேட்டா ஐசியூக்கு கொண்டு போங்க.
ஹலோ சித்து. அம்மா. ஹலோ சித்து, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா. சித்து, அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்பதான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல்? சரவணா ஹாஸ்பிட்டல் தென்றேன். சரி சரி, நான் உடனே வரேன். நீ அழாத சித்து, அத்தைக்கு எதுவும் ஆகாது. நாங்க வரேன். வைக்கிறேன். சொல்லு சுகந்தி, ஏமா என்கிட்ட பொய் சொன்னீங்க? எதுக்கு இப்படி என்ன பொய் சொல்லி என்ன மாட்டி விட பாத்தீங்க? என்ன சொல்ற நீ? என்ன சொல்றனா? அம்மா, நீங்க சாரதாக்கு கொடுக்க சொல்லி கொடுத்த அந்த பொடி விஷ மருந்து தானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சுகந்தி. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அது சும்மா ஆளை முடக்கி போடுற பொடி மட்டும்தான். பொய் சொல்லாதீங்க. உங்க பேச்ச கேட்டு நேத்து நைட்டு 3வது முறையா நான் அந்த பொடிய சாரதாக்கு கலந்து கொடுத்தேன். அவ என்னடானா இப்ப ஹாஸ்பிட்டல்ல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. நானும் சித்துவும் சேர்ந்துதான் அவளை இப்போ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. ஒரே பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தாம்மா மாட்டுவேன். உங்க பேச்ச கேட்டுதான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன். ஏய், பதட்டத்துல நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சாரதா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்புறம் எதுக்குமா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா? அது ஒருவேளை ஏதாவது ஒரு வீக்னஸ்னால கூட இருக்கலாம். நீ பதட்டப்படாத. 4-5 நாள்ல சரியாயிடுவா. அதுக்குள்ள அவ நினைச்ச மாதிரி அவ பையன் கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடும். எனக்கு அது போதும். அவ டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் நீ அங்கேயே இருந்து அப்பப்ப அவ நிலைமைய பத்தி எனக்கு தகவல் கொடு, சரியா? ஏய் சாரதா, என்கிட்டயா சவால் விடுற? இப்ப நீயும் உயிரோட இருக்க மாட்ட. உன் பையன் கல்யாணமும் நடக்காது. சித்து, அம்மாக்கு என்னடா ஆச்சு? நைட் எல்லாம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆமாண்டா, ஆனா நான் காலையில ரூம்ல போய் பார்க்கும்போது அம்மா கிட்ட எந்த அசைவுமே இல்ல. மிட் நைட்ல உங்களுக்கு கான்சியஸ் போயிடுச்சு போல இருக்குடா. நாம தாண்டா உங்களை கவனிக்காம விட்டோம். இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல. அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சித்து, டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாக்கு எதுவும் ஆகாதுடா. சித்து அழாத. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அத்தை சீக்கிரமா கண் முழிச்சிருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. டாக்டர், அம்மாக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். சீரியஸான பிரச்சனை எதுவும் இல்லை.
இப்போதைக்கு எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்ஸையும் பண்ணி பார்த்துட்டேன். பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட். பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. பிபி வேற லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பிளட்ல ஏதோ நச்சுத்தன்மை கலந்திருக்கிற மாதிரி லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. நச்சுத்தன்மையா? லேப் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. ஆனா அது சாதாரண ஃபுட் பாய்சனா இல்ல. வேற என்னன்னு சரியா கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்களுக்கு கொஞ்சமாவது கான்ஷியஸ் வந்தாதான் ஃபர்தரா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு யோசிக்க முடியும். பட் அவங்களுக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம கையில எதுவுமே இல்ல. எல்லாரும் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. சித்து, சித்து, அழாத சித்து. நான் திரும்பவும் சொல்றேன், கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அத்தைக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வந்துரும். அத்தை குணமாகி வந்துருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சிறுத்தை பாத்துக்கோ. ஆண்டி பாத்துக்கோங்க. அம்மா ஒன்னும் ஆகாதுடா. பாத்துக்கோங்க ஆண்டி. சாமி, சொல்லுமா. என் அத்தை மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம சீக்கிரமா குணமாகணும்னு சாமிக்கு அர்ச்சனையும் பாலாபிஷேகமும் பண்ண வந்திருக்கேன். அவங்க பேரு ராசி, நட்சத்திரம். அவங்க பேரு சாரதா. ஆ. ராசி விருச்சிக ராசி, ராசி, விசாக விசாக நட்சத்திர நாமதேசிய. தாயே, நான் இந்த உலகத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியா என் அத்தையை தான் ரொம்ப மதிக்கிறேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. தனி ஒரு மனுஷியா இருந்து ஆண்டாள் அம்மா கிட்ட இருந்து என் வாழ்க்கையை காப்பாத்தினவங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கும் என் அத்தை முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷிய நீ படுத்த படுக்கையாக்கிட்டே. இது உனக்கே நல்லா இருக்காமா? எனக்கு அப்பா அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா சித்துக்கு என் அத்தைய விட்டா வேற யாருமே இல்ல. அவனுக்காகவாவது என் அத்தைய சீக்கிரமா குணமாக்க உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அத்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்கள சீக்கிரமா குணமாக்கி பழைய மாதிரி நடமாட விட. பிளீஸ் பிளீஸ். இந்தம்மா, உடம்பு சரியில்லாம இருக்க உங்க அத்தைக்கு இந்த விபூதி குங்குமத்தை பூசி விட்டுட்டு அவங்களுக்கு அபிஷேக பால குடுமா. சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ரொம்ப நன்றி சாமி. வாமா. என்னம்மா, எதுக்கு கால் பண்ணீங்க? என்னடி, அந்த சாரதா எப்படி இருக்கா? கொஞ்சமாவது அபாய கட்டத்தை தாண்டிட்டாளா? இன்னும் இல்லம்மா, சீரியஸா தான் இருக்கா. டாக்டர் இன்னும் காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை இல்லாத மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரே பயமா இருக்குமா. பயப்படாத சுகந்தி. டாக்டருங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. பொறுமையா நல்ல ரிசல்ட்டா சொல்லுவாங்க. சாரதா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ டென்ஷன் ஆகாம நிம்மதியாயிரு. எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே படபடபடன்னு பதட்டமா இருக்கு. இத பாரு,
சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. ஆமா, அது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன? அதான் சாரதா வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆரம் ஹாஸ்பிட்டல். அதான். அம்மா, ஏமா கேட்டீங்க? இங்க வர போறீங்களா? அப்ப நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க. வரதா இருந்தா நீங்க வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேம்மா. என்ன நீ ரொம்ப தைரியசாலின்னு நினைச்ச. நீ என்னன்னா ஸ்கூல் பசங்க மாதிரி இப்படி பயப்படுற? பயப்படாத சுகந்தி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.